ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஐசிசி சாம்பியன் டிராஃபியை பற்றி பேசும்போது முன்னாடி எப்படி இருக்குது 50 ஓவர்ஸ் கேம், அதாவது 2020 உடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்போது 50 ஓவர்ஸ் உடைய தாக்கம் எப்படி இருக்குது, ஐசிசி உடைய சாம்பியன் டிராஃபி உடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது? கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா 50 ஓவர்ஸ் கேமே வந்து விளையாடுறது வந்து எல்லா டீமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு 7 டீம் மட்டும்தான் அட்லீஸ்ட் ஒரு 3 சீரீஸ் ஆடி இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பெருசாக யாருமே அந்த ஓடிக்கு ஏற்ற மாதிரி ஆடவே இல்லை. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்தியா இங்கிலாந்து மேட்ச் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நம்மளாவது கொஞ்சம் இந்த ஸ்ரேயஸ் ஐயர் கில்லெல்லாம் நம்மளை கொஞ்சம் காப்பாற்றின மாதிரி இங்கிலாண்டை காப்பாற்றியே யாரும் இல்லை, வெறும் ரூட் மட்டும் தான் இருக்காரு. அவருமே அந்த T20 சவுத் ஆப்பிரிக்காவில் அவங்களுக்கு ஆளே இல்லைன்னு சொல்றாங்க. ஆமாம், ஆள் எல்லாமே ஒரே ஃபார்மேட், ஏன்னா எல்லா லீக்ஸுமே 2020 லீக்ஸாக மாறினால. ஆமாம், இப்போ எல்லாருமே வந்து ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கிறனால T20 லீகை தான் அதிகமாகவே எல்லா நாடுமே. இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா சாம்பியன் ட்ராஃபி முடிச்சோன்னா ஐபிஎல், ஸோ அதில் போயிட்டோன்னா ஒரு 1.5 மாதம் ஃபுல்லாக T20 போயிடும். ஸோ நம்மளுமே ரொம்ப நாள் கழிச்சு ஓடி ஆடுறோம். பட் ஏதோ நம்மளை காப்பாற்றின கில்லும் ஸ்ரேயஸ் ஐயரும் கொஞ்சம் காப்பாற்றினாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற டீமில் யாருமே இல்லை. இப்போ ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா ஓரளவு ஆல்ரெடி லாஸ்ட் அவங்க வேர்ல்டு கப் வின் பண்ணாலுமே இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா அவங்க டீம் இல்லை. ஏன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்க மெயின் போலர்ஸ், இன்னொன்று கேப்டனே கிடையாது அவங்க இதில் பெரிய. ஸோ பேட் கமின்ஸ் இல்லை, ஸ்டார்க் இல்லை, ஏசல்வுட் இல்லை. ஸோ இந்த மெயின் 3 போலர்ஸ் இல்லாதனால ஆஸ்திரேலியா டீம் வந்து சமீபத்தில் நடந்த ஒன் டே மேட்ச் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஸ்ரீலங்கா கூட. ஸோ நம்ம வந்து ஸ்ரீலங்காவை நம்ம பிக் லாஸ் ஆக்சுவலா. ஆமாம், 100 ரன் 2 மேட்சுமே வந்து 100+ ரன்ஸில் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆனாலுமே அவங்க இதில் பேட்டிங் ஆர்டர் அப்படியே தான் இருக்குது. ஆனால் இந்த ஓடிக்கு வந்து அவங்க யாருமே இன்னும் மாறல. ஏன்னா அந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு அதுக்கேற்ற மாதிரி நின்று ஆடுறாங்க. அதே மாதிரி T20 அடித்து ஆடணும்னு அது. பட் ஓடியில் எப்படி ஆடணும், பாலுக்கு பால் ரன் எடுக்கணும், அந்த இதுவே வந்து யாருக்கும் இன்னும் அந்த ப்ராக்டிஸே இன்னும் பெரிய எந்த டீமே பெருசாக இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணல. ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வெறும் 250+ ரன்ஸ் எடுத்தால் போதும் ஓடி. நான் ஆக்சுவலி யோசித்தேன் என்னன்னா T20 வந்தனால அங்கேயே 200-250 ரன்ஸ் அடித்து போதும், இங்கே வந்து அப்போ 300-400 அப்படி அடிக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் ரீசெண்ட் டேஸ் நம்ம மேட்ச் பார்த்தோன்னா ஒரு 250-30-40 ஓவர்ஸ்ல ஆல் அவுட் ஆயிடுறாங்களே. ஆமாம், 250-300 அடித்தாலே போதுன்ற அளவு தான் இப்போ மேட்சஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அப்போனா பாலுக்கு பால் ரன் போதும் மெயினாக. ஸோ அந்த 6 per over வந்து மெயின்டைன் பண்ணாலே போதும். அந்த கேம் வந்து இன்னும் எந்த டீமே ப்ராக்டிஸ் பண்ணல. ஸோ மெயினாக அது வந்து கோச்சிங்காக இல்லை அந்த சீரீஸ் அந்த ஐசிசி வந்து அவங்க இன்னும் நிறையா ஓடி மேட்சஸ் நடத்தணும் அப்படின்றது தான் மெயின் நோக்கமாகவே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்தியா டீமுக்குள்ளே வருவோம். இந்தியா டீம் வந்து எப்படி இருக்குது? ஸோ இந்தியா டீம் வந்து கடைசியில் நமக்கு ஒரு பெரிய பிக் ஷாக் வந்து பும்ரா இல்லை அப்படின்னோடனே போலிங் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் வந்து ஷமி, ராணா அண்டு ஹர்ஜீப் சிங், ஸோ இவங்க 3 பேரை நம்பி தான் நீங்கள் போகிறீங்க. இவங்க 3 பேரும் கை கொடுப்பாங்களா அப்படிங்கிறத முதல் கேள்வியாக நான் வைக்கணும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஷமி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி ஷமி ஒரு கம்பேக் கொடுத்தது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் இருந்தது. பட் ஸோ ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்த காம்போ பும்ரா ஷமி இருந்தாலே அந்த டீம் வந்து போலிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். எதிர்பாராத விதமாக பும்ரா இன்ஜூரி ஆனது கொஞ்சம் பெரிய லாஸ் தான். ஏன்னா T20 வேர்ல்டு கப் நம்ம வின் பண்ண மெயின் காரணம் பும்ரா தான், அது யாருமே மறுக்க முடியாது. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஆனால் நம்மளுக்கு இப்போ ஹர்தீப் சிங் எனக்கு தெரிஞ்சு நல்லா யூஸ் ஆகிட்டு இருக்காரு போலிங்கில். ஷமியும் ஹர்தீப் சிங்கும் ஓரளவு மேட்ச் பண்ணுறாரு. அர்ஷித் ராணா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரன் நிறையா கொடுக்குறாரு. அவர் விக்கெட்ஸ் எடுத்தாலுமே வந்து இல்லை, சமீபத்தான் இந்த நம்ம லாஸ்ட் T20 அவர் வந்து ட்விஸ்ட் பண்ணி திருப்பினதுக்கப்புறம் ராணா மேலே வந்து கௌதம் கம்பீருக்கு வந்து ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குது. அது மேபி அந்த கொல்கட்டாவில் இருந்தனால இருக்கலாம். பட் ஆனால் டீமுக்கு அவர் இன்னுமே நான் நிறைய மேட்சஸ் அவரை பார்க்குறேன், போலிங் நல்லா போடுறாரு. செலக்ஷன் வந்து சிராஜ் அந்த இடத்துல கண்டிப்பா சிராஜ் வந்து இது வரைக்குமே நிறைய ரன்ஸ் கொடுத்து நம்ம பார்த்தது இல்லை. ஆக்சுவலி ஓடியில் நம்ம ஸ்ரீலங்கா கம்பேர் டு டெஸ்ட் கிரிக்கெட்டை விட சிராஜ் வந்து ஒன் டேல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆமா, ஓடி பும்ராக்கு அப்புறம் சிராஜ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஏன் ராணாவை கொண்டு வந்தாங்க இன்னும் தெரியல. பட் ஆனா இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 டீம் செலக்ஷன்ல வந்து ஒரு பெரிய பிழை இருக்குன்றீங்க, ரைட்? பிழையா நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அன்னைக்கு இப்போ நீங்க சொன்னது பார்த்தா இப்போ வந்து பும்ரா அப்சென்ட் ஆன உடனே
ஒரு ஃபாஸ்ட் bowler. கண்டிப்பா எல்லாருமே சிராஜ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க ஏன்னா சிராஜ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா நீங்க வருண் சக்கரவர்த்தி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. வருண் சக்கரவர்த்தி வந்து ஏன்னா T20ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். ஸோ T20 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனால மேபி அவரை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அஸ்வினுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இப்போ ஒரு இதுலையுமே அவங்க கொண்டு வந்தார். டெஸ்ட்டில் இப்போ கொண்டு வருவாங்க, அப்படியே ஓடி அந்த மாதிரி ஒன்று ஒன்றா கொண்டு வராங்க. ஆனால் நல்லா தான் போடுறாரு அவரை. நம்ம அந்த இதுவே நல்ல வேரியேஷன்ஸ் இருக்குது, நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறாரு, கொஞ்சம் எக்கானமியும் கம்மியாக இருக்குது. பட் ஆனால் இன்னும் நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி பாகிஸ்தானில் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பின்னு கை கொடுக்கலாம். ஸோ பட் ஆனால் துபாய் போகிறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாஸ்ட் bowling தான். ஸோ அப்போ மேபி ராணா வந்து யூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு ஒரு 140 துபாய் பிச்சை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, துபாய் பிச்சு வந்து மற்ற கண்ட்ரியோட கொஞ்சம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியா அப்படின்னா நமக்கு தெரியும் பயங்கரமா பவுன்ஸ் ஆகும், பால் வந்து இதாகும் அப்படின்னு. இந்தியா பிச் அப்படின்னு சொன்னா ஸ்பின்னிங் அட்டாக் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸ்ரீலங்காவும் நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி பங்களாதேஷ், வெஸ்ட் இண்டீஸ், ஒவ்வொரு பிச்சையுமே நம்ம ஜட்ஜ் பண்ணி விளையாட முடியும். ஆனால் வந்து இந்த துபாய் பிச் அப்படின்னும் போது ஷேடோ, அதாவது சன் ஷேடோ இருக்கும்போது ஒரு மாதிரியும், அந்த சன் ஷேடோ வந்து மூவ் ஆன பிறகு இதாகும் அப்படி. ஆனால் மேக்ஸிமம் வந்து ஃபேஸ் பவுலர்ஸுக்கு தான் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து நீங்கள் ஃபேஸ் அட்டாக் ஜாஸ்தியாக வச்சுருக்கிறவங்க தான் விக்கெட் வந்து அதிகமாக விழுது. ஆனால் ஸ்பின்னிங் வந்து ஆவரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. எக்கானமியில் நீங்கள் வந்து 4 கீழே 4 பாயிண்ட் சம்திங். இப்போ அதில் ரஷீத் மாதிரியா ரொம்ப ஸ்லோவாக போடுறவங்களுக்கு அருமையான பிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குல்தீப் யாதவ் ஸ்லோவாக ஸ்டெடியாக போடக்கூடியது. அந்த வரிசையில் அக்ஷர் பட்டேல் இருக்காரு. அதே மாதிரி ஜடேஜா இருக்கும்போது வருண் சக்கரவர்த்தி டீமில் ஆட முடியாது. 4 ஸ்பின்னர்ஸை வச்சு நீங்கள் வந்து டீம் போனீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து அடி வாங்கும். என்ன யோசிக்கிறேன்? இப்போ கண்டிப்பாக மேபி ஏன் அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி ஏன் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா மேபி ஏதாவது இன்ஜரி ஆக வாய்ப்பு. ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி பேஸில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா இருக்கார் நம்மளுக்கு. ஏன்னா ஹர்திக் பாண்டியாவும் நல்லா போலிங் போடுறது தான், அவர் சரியான ஆல்ரவுண்டர். ஸோ கண்டிப்பாக அந்த 11ல் ஹர்திக் பாண்டியாவும் இருப்பார், ஜடேஜாவும் இருப்பார். இப்போ அக்ஷர் பட்டேலும் கண்டிப்பாக இருப்பார். ஏன்னா கிட்டத்தட்ட 5 டவுன் வந்து 4 டவுன் 5 டவுன் இறங்குற லெவலில் அக்ஷர் பட்டேல் பேட்டிங்லேயும் இம்ப்ரூவ் ஆகிட்டாரு, போலிங்லேயும் நல்லா இம்ப்ரூவ் ஆனனால வருண் சக்கரவர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது இன்ஜரி ரீப்ளேஸ்மெண்ட் தான் இருக்க வாய்ப்பு இருக்கே தவிர